المرسلين وعلى آله وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قلنا يا ذا القرنين إما أن تعذب وإما أن تتخذ فيهم حسنا. قال أما من ظلم فسوف نعذبه ثم يرد إلى ربه فيعذبه عذابا نكرا. وقال رسول الله صلى الله عليه وسلم: تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنة رسول الله صلى الله عليه وسلم. சனை கொடுத்தான் அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் சூரத்துல் கஹஃபினுடைய தொடர்ச்சியாக துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்று தகவல்களை நாம் கடந்த வாரங்களில் பார்க்க ஆரம்பித்திருக்கிறோம். துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனில் இடம்பெற்றதற்கான காரணம் அவர்களுடைய பெயர், அவர்களுடைய வயது, அவர்கள் அனுப்பப்பட்ட இடம், வரலாற்றினுடைய பார்வையில் அவருடைய ஆரம்ப காலம் என்று நம்மால் பார்க்க முடிந்தது. அதற்கு பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு முழு உலகத்தையும் ஆளக்கூடிய ஒரு தகுதியையும் அதிகாரத்தையும் அல்லாஹ் கொடுத்தான். அப்போ குர்ஆனுடைய பார்வையில் அவர்கள் 3 விதமான சமுதாயங்களை சந்தித்தார்கள். அதில் ஒரு சமுதாயம் மகரிபு ஷம்ஸ், அதாவது சூரியன் மறையக்கூடிய இடம். அதாவது சூரியன் எந்த கடைசியில் மறையுமோ அந்த எண்டுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களிடத்தில் அவர்கள் கொடுத்த அழைப்பு பணி. அதே போல் மத்லி ஷம்ஸ், சூரியன் எந்த இடத்தில் உதிக்குமோ அந்த கிழக்கு திசைக்கே சென்று அதனுடைய ஆரம்ப பகுதியில் அவர்கள் கொடுத்த அழைப்பு பணி. மூன்றாவதாக மலைகளுக்கு இடுக்கில் வாழக்கூடிய மக்கள், மலைகளுக்கு மத்தியில் வாழக்கூடிய மக்களுக்கு சென்று அவர்கள் கொடுத்த அழைப்பு பண்ணி அதனுடைய தொடர்ச்சியில்தான் யஜூஜ் மஅஜூஜினுடைய வரலாறுகளை அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்கிறார். இப்போ அந்த அடிப்படையில் கடந்த வாரத்தில் அவர்கள் அந்த சூரியன் மறையக்கூடிய இடத்திற்கு சென்று விட்ட பிறகு அதோடு நாம் முடித்திருந்தோம். அது சூரியன் மறையக்கூடிய இடத்த போனோன்னு அல்லாஹுடைய கட்டளை என்னவாக இருந்துச்சுன்னா, யாதல் கர்னைன். அப்போ துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொல்லப்பட்டது, அவர்களில் யார் அல்லாஹுவை ஏற்கிறார்களோ அவர்கள் முழுமையாக படையில் சேர்க்கப்படுவார்கள். ஒருவேளை அவங்கள யாராவது மாறு செஞ்சாங்க, அவங்களுடைய தாவத் ஏற்றுக்கலை, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்களிடத்தில் இம்மா அன் துஅதிப், கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டது. துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாமுடைய படை அங்கே சென்ற பிறகு அல்லாஹுடைய தௌஹீதுடைய கொள்கையை எத்தி வைக்கிறாங்க. இப்போ அந்த தௌஹீத் அவங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்ட நேரத்தில் அதில் ஒரு சாரார் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய இந்த கலிமா, இந்த ஈமானை, ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டு துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாமுடைய படையை அடைகிறாங்க, அவங்களோட சேர்ந்துடுறாங்க. துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த அவங்களுடைய படையுடைய நடைமுறை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, எந்த இடத்துக்கெல்லாம் போகிறாங்களோ அந்த இடத்தில் யாரெல்லாம் அவர்கள் சொல்லுகிற கொள்கை ஏற்கிறார்களோ அவங்க படையில் ஜாயின் ஆயிடுவாங்க. யாரெல்லாம் ஏற்கப்படலையோ அவர்கள் மீது கடுமையான போர் புரிந்து அவர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று வரலாறு நமக்கு பேசுது. துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட அல்லாஹை பற்றி பேசுகிறாங்க. அவங்களில் சில பேர் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டுள்ள வந்துட்டாங்க, ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ளலை. இப்போ துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் வந்து எப்படி பேச ஆரம்பித்தாங்க அதை குர்ஆன் சொல்லுது. கஹ்ஃபினுடைய சூரா கஹ்ஃபினுடைய 86வது வசனம், யாதல் கர்னைன் இம்மா அன் துஅதிப். இப்போ அவங்க சொன்னாங்க, இம்மா அன் துஅதிப், ஒன்று நீங்கள் அவர்களை தண்டித்து விடுங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை. யார் உங்கள் பேச்சை கேட்கவில்லையோ, அநீதித்தை நிலைநாட்டுகிறார்களோ, மோசடி செய்கிறார்களோ அவர்கள் அனுப்பிச்சிடுங்க. துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் வந்தது ஷிர்க்குக்கு எதிராக மாத்திரம் அல்ல,
எங்கெல்லாம் அநியாயம் தலைவிரித்து ஆடுகிறதோ, எங்கெல்லாம் மேல் விளிம்பில் இருக்கக்கூடிய மக்கள் கீழ் விளிம்பு சார்பு நிலையில் உள்ளக்கூடிய மக்களை அவர்களை அடக்கி அவர்களை அழித்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு எதிராகவும் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சி செஞ்சாங்க. அவங்க சொன்னாங்க, அன்துஅதிப், நீங்கள் அநியாயத்தை விட்டு ஷிர்க்கை விட்டு முழுமையாக நீங்கள் வந்து விட்டால் பிரச்சனை இல்லை. ஒருவேளை வரல அப்படின்னா நீங்கள் அவர்கள் கடுமையாக தண்டிக்கணும். அடுத்து இன்னொன்று கட்டளை சொல்லப்பட்டுச்சு, வ இம்மா, அல்லது உங்கள் பேச்சை யார் ஏற்று அல்லாஹ்வை பயந்து அநியாயத்தை விட்டு அக்கிரமங்களை விட்டு ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். இது துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொல்லப்பட்ட கட்டளை. இப்போ 87வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், கால அம்மா மன் வலம். இப்போ துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் பேசுகிறாங்க, மன் வலம, யார் அநியாயம் செய்வாரோ. இப்போ உங்கள்கிட்ட தாவத் வந்துருச்சு. இப்போ நான் அல்லாஹ் யாருன்னு சொல்லிட்டேன், அநியாயம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். இதற்கு பிறகு யார் அநியாயம் செய்வாரோ. இப்போ இங்கே அநியாயம் என்ற வார்த்தை அர்த்தம் என்ன? அநியாயம் என்பது பெரும்பாவம் செஞ்சால் அநியாயம்தான். உதாரணமாக ஒருத்தர் வட்டி வாங்குறாரு, மது அருந்துறாரு, இதெல்லாம் அநியாயம். மது அருந்துனா உடலுக்கு அநியாயம் செய்கிறாரு, தன் குடும்பத்தாருக்கு அநியாயம் செய்கிறாரு, அல்லாஹ்வுக்கு அநியாயம் செய்கிறாரு. ஒருத்தர் வட்டி காசு வாங்குறாருன்னா எங்கேயோ ஒரு ஏழைக்கு எதிராக ஒரு அநியாயம் செய்கிறாரு. அப்போ பெரும்பாவம் எல்லாமே அநியாயம். ஒருத்தரை பற்றி புறம் பேசுகிறாரு, பின்னாடி சூழ்ச்சி பண்ணுறாரு, அவருக்கு எதிராக களங்கட்டுறாரு. இப்போ இதெல்லாம் என்னென்னா அநியாயம், ஒரு நபருக்கு எதிரான அநியாயம். அப்போ அதிகமான பாவங்களுக்கு உலமாக்கள் என்ன பேர் வைக்கிறாங்கன்னா அநியாயம்னு வைக்கிறாங்க. இப்போ நம்முடைய பார்வையில் அநியாயம்னா என்ன அப்படின்னா, ஒருத்தர் மேல் தட்டில் இருக்கக்கூடிய ஒரு மக்கள், செல்வம் படைத்திருக்கக்கூடிய மக்கள் ஒரு ஏழைகளை நசுக்கினால் அல்லது தவறான ஆட்சி போது தான் நம்ம அநியாயம் நினைக்கிறோம். அப்படி இல்லை. ஒரு சக இரு மனிதர்கள் ஒருவருக்கு ஒருவர் செலுத்த வேண்டிய கடமை குறை செய்தாலே அது அநியாயம்தான். அப்போ துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, மன் வலம, அல்லாஹ்வுக்கு எதிராக அநியாயம் செய்யக்கூடாது, உங்களோட சக மக்கள் வாழக்கூடிய மக்களுக்கு எதிராக அநியாயம் செய்யக்கூடாது. சப்போஸ் நீங்கள் செய்தால், அநியாயம் செய்தால், ஃபஸௌஃப நுஅذிபுஹு, நாம் உங்களை கூடிய சீக்கிரம் உங்களை நாம் தண்டிப்போம். துல்கர்னைனுடைய தண்டனை எப்படி இருந்துச்சு? அவங்களுக்கு எதிராக போர் செஞ்சாங்க, அவர்களை சிறைக்கு உள்படுத்தினாங்க, அவளை கடுமையாக தண்டிச்சாங்க. ஒரு சில பேர் இஸ்லாத்துக்குள்ளே வந்தாங்க, ஒரு சில பேர் அதே நிலையில் மரணம் எய்தினார்கள். இது தண்டனை. அப்புறம் ரெண்டாவது வார்த்தை சொன்னாங்க, இதே தொடர்மை என்னால் அநியாயம், சும்ம யுரத்து இலா ரப்பிஹி, உலகத்தில் நான் தண்டிப்பேன், நான் அரசனாக இருந்து தண்டிப்பது என் பொறுப்பு. ஆனால் ரெண்டாவது மிக முக்கியமான நிரந்தரமான தண்டனை என்னென்னா, சும்ம யுரத்து இலா ரப்பிஹி, முழு உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வின் பக்கமாக நீங்கள் திருப்பப்படுவீர்கள். அப்போ ரெண்டாவது தாவத்து கியாமத்தை பற்றி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு தன்னை பற்றி சொல்லிட்டாங்க, நீங்கள் அநியாயத்தை நான் பொறுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இரண்டாவது அல்லாஹுடைய தாவத் கியாமத்தை பற்றி பேசுகிறாங்க. இப்போ சொல்லிட்டு சொன்னாங்க, அல்லாஹ் பக்கமாக நீங்கள் திருப்பப்பட்டு ஃபயுஅذிபுஹு அதாபன் நுக்ரா, அவன் கொடூரமான மிக கொடூரமான தண்டனை அவன் கொடுப்பான். தன்னை பற்றி சொல்லும் போது வெறும் தண்டனை மட்டும்தான் சொல்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் பற்றி சொல்லும் பொழுது அதாபன் நுக்ரா, மிக கடுமையான கேவலமான மிக அபாயகரமான தண்டனை இறைவன் கொடுப்பான். இப்போ இங்கே துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த பேச்சு போங்கு தெரியுது நமக்கு. அப்போ இந்த ஆயத்தில் ஒரு 3 விஷயங்கள் விளங்கணும். முதலாவது விஷயம், ஒரு அழைப்பு பணியை எத்தி வைக்கக்கூடிய ஒரு நபர், அழைப்பு பணி யார் எத்தி வைக்கிறாரோ அவருடைய முக்கியமான பணிகள் ஒன்றுன்னா அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வது. எல்லா நேரத்தையும் சுபச்செய்தி சொல்கிறது மட்டும் இல்லை, ஒரு சுபச்செய்தியாக சொல்கிறாரு. ஒருத்தர் தொடர்ந்து ஃபஜ்ர் தொழுக மாட்டேங்கிறாரு, அவர்கிட்ட போய் ஃபஜ்ர் தொழுதா நன்மை கிடைக்கும்பா, ஃபஜ்ர் தொழுதாடி அல்லாஹ்வுடைய பொறுப்பில் வந்துடுவேன், ஃபஜ்ர் நிறைவேற்றுன்னு அல்லாஹ்வுடைய பொறுப்பு. இது சுபச்செய்தியுடைய ஸ்லாங். இது மட்டும் பொறுப்பு இல்லை. சில நேரங்களில் தேவைப்படும் பொழுது பிள்ளைகளையோ குடும்பத்தார்களையோ அல்லது பொதுமக்களையோ அவர்களை எச்சரிக்கை செய்வது. இதை செய்தால் என்ன கிடைக்கும் என்று சொல்வதை விட, இதை நீ சப்போஸ் கேட்கலனா, நீ செய்யலைனா என்னவாகும்ன்றது சேர்த்து சொல்கிறது. இப்போ உதாரணமாக நபிமார்களை பற்றி குர்ஆனில் வரும் அல்லாஹ் சொல்லுவான், முபஷ்ஷிரீன வ முன்திரீன், பக்ராட சூராவில் வருது. அல்லாஹ் அந்த நிறைய இடங்களில் சொல்கிறான். நபிமாருடைய பண்பு என்னன்னா, வெறுமனே சுபச்செய்தி சொல்வது மாத்திரமல்ல, நீ இஸ்லாத்துக்குள்ளே வந்தால் என்னென்ன சிறப்பு கிடைக்குன்னு சொல்கிறது மாத்திரமல்ல, நீ ஒருவேளை இதுக்குள்ளே வரலன்னா என்ன நடக்கும்ன்றதையும் சொல்கிறது. நீ நல்லா படித்த நல்ல மார்க் எடுக்கலான்னு ஒருத்தர் என்கரேஜ் பண்ணுறாரு, இது சுபச்செய்தி, அவர் ஆர்வப்படுத்துறது. நீ நல்ல பொசிஷனுக்கு வர, உனக்கு அவார்டு தருவாங்க, இப்படி தான் சொல்கிறாரு. ஆனால் ஒருவேளை நீ படிக்கலைன்னா என்னவாகும் பயமுறுத்துறாரு, இது எச்சரிக்கை. அப்போ
உம்மத்தை வழிநடத்தக்கூடியவர்கள், குடும்பத்தை வழிநடத்தக்கூடியவர்களிடத்தில் 2 விதமான பண்புகள், அதாவது ஆட்சியாளர்கள், நிர்வாகிகள், அரசர் பெருமக்கள், குடும்பத்தினுடைய தலைவர்களுக்கு 2 பொறுப்பு. ஒன்று, இதை செய்தால் என்ன கிடைக்கும் என்று சொல்லுவதை போல இதை செய்யணும்னா என்ன விபரீதம் ஏற்படும் சொல்லணும். இது முதலாவது படிப்பனை. 2வது இந்த இடத்துல பாருங்கள், துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் நான் தண்டிப்பேன் அப்படிங்கிறதோட மாத்திரம் சொல்லலை, என்னுடைய ரியாக்ட் என்னவா இருக்கும் மட்டும் சொல்லலை. நீங்கள் அநியாயம் செஞ்சால் ஷிர்க் பண்ணால் நான் என்ன பண்ணுவேன்னு மட்டும் சொல்லலை. அதனோடு சேர்த்து இறைவனுடைய பார்வை திசை திருப்புறாங்க. அப்போ எல்லா இடத்துலையுமே இறைவனை கொண்டு வரணும். இப்போ நாம் ஒரு விஷயம் சொல்கிறோம், இதில் நல்லா படித்தார், மார்க் எடுத்தார், நான் தான் படிக்க வச்சேன்னு சொல்கிறோம், அதை நிறுத்தக்கூடாது. அந்த இடத்துலையே அல்லாஹ் ஜாயின் பண்ணணும். அல்லாஹ் இதை படிக்க வைத்து மார்க் எடுக்க வச்சான், இது அல்லாஹ் நாட்டை விஷயம். இப்போ அல்லாவோட ஜாயின். இப்போ அதே மாதிரி எல்லா விஷயத்துலேயுமே நாம் செகண்ட், உதாரணமாக உடம்பு சரியில்லாமல் இருக்குது அப்படின்னா நான் முதல்ல என்ன சொல்லுவோம், மழையில் நினைஞ்சாரு அதனால் காய்ச்சல் வந்துச்சு, இயல்பாக சொல்லுவோம். ஆனால் அதனோடு ஒரு அடியானுடைய முக்கியமான பொறுப்பு என்னென்னா அல்லாவை ஜாயிண்ட் பண்ணணும். நோய் கொடுத்தது யார்? அல்லாவுடைய நாட்டத்தில் பாவத்திற்கு பரிகாரமாக அல்லாஹ் நோய் கொடுத்துருக்குறான், அதை சேர்த்து சொல்லணும். அப்போ துல்கர்னைன் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் தண்டிப்பேன் மாத்திரம் சொல்லலை, பிறகு அல்லாஹ்வுடைய கவனிப்பும் இருக்கும், அதை ஞாபகப்படுத்துகிறாங்க. 3வது விஷயம் என்னென்னா, இங்கு துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் கியாமத்து நாளை பற்றி சொல்கிறார்கள். ஃபஸௌஃப யுஅذிபு அஸாபுன் நுக்ரா, அல்லாஹ் தண்டிப்பாங்க. அது எப்போ தான் நடக்கும்? அல்லாஹ் தண்டனை எப்போ நடக்கும்? உலகத்தில் நடக்கும், மறுமையில் நடக்குமா? மறுமையில் நடக்கும். உலகத்தில் மறைமுகமாக நடக்கும், சோதனை மூலமாக, கஷ்டங்கள் மூலமாக, கேவலங்கள் மூலமாக மறைமுகமாக நடக்கும். மறுமையில் பகிரங்கமாக நடக்கும். மறுமையில் அல்லாஹ்வுடைய தண்டனை பகிரங்கமாக நடக்கும். அப்போ துல்கர்னைன் மக்களுக்கு கியாமத்தை பற்றி சொல்கிறாங்க. அப்போ ஒரு அழைப்பாளனின் உடைய பேச்சினுடைய ஒரு விதம் எப்படி இருக்கணும்? முதல்ல தன்னுடைய நடவடிக்கையை சொல்வது, பிறகு இறைவனுடைய நடவடிக்கையை சொல்வது, 3வதாக கியாமத்து நாளை பற்றி பயமுறுத்தாட்டுவது. இது மிக முக்கியமான ஒன்று. இப்போ துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் பேசுகிறாங்க, அதே போல் சொல்லிட்டு இன்னொன்று அடுத்து சொன்னாங்க, சுபச்செய்தி 2வதாக சொல்கிறாங்க, வ அம்மா மன் ஆமன வ அமில ஸாலிஹன் ஃபலஹு ஜஸாஅனில் ஹுஸ்னா வ அம்மா மன் ஆமன வ அமில, யார் ஈமான் ஏற்றுக்கொண்டு நல்ல அமலை செய்வாரோ, இப்போ எச்சரிக்கை பண்ணாங்க. அதே மாதிரி ஈமான் பற்றி இப்போ தருவீப் கொடுக்குறாங்க. ஈமான் ஏற்றுக்கொண்டு அமில ஸாலிஹன், நல்ல அமலும் செய்கிறாரு. அப்போ இந்த ஆயத்தில் இந்த இடத்துல ஒரு நொடி நிறுத்தி நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, ஒரு மனிதனின் ஈமான் மட்டுமே அவனுடைய ஹிதாயத்திற்கு போதுமாகாது. ஈமான் என்ன? கலிமா சொல்லிட்டாரு, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டா அதை நம்பவும் செய்கிறாரு. அல்லாவை தாண்டி எந்த கடவுளும் இல்லைன்ற கொள்கை இருக்குது, அதில் எந்த குளறுபடியும் இல்லை. முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய அடியார்னு சொல்கிறாரு, தூதுவர்னு சொல்கிறாரு, அந்த குளறுபடி இல்லை. ஆனால் இந்த இபாதத்துகள் இல்லை. கலிமா மட்டும் சொல்லிட்டார், நோன்பு இல்லை, ஹஜ் இல்லை, ஜக்காத் இல்லை, தொழுகை இல்லை, பாவங்களை விட்டு தப்பிக்கணுன்ற எண்ணம் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் முஸ்லீம் சொல்கிறார். இது மட்டுமே அவருடைய ஈடேற்றத்திற்கு போதுமானா இந்த ஆயத்துக்கு எதிராக சொல்லுது இல்லை இல்லை, ஈமானோடு அவருக்கு அமல் இருக்க வேண்டும். பல பேருடைய வாழ்க்கையில் 20 வருஷம் தொழுகையே இருக்காது, 25 வருஷம் 30 வருஷம் தொழுகை இருக்காது. சம்பாதிக்க போன அந்த பீரியடு முழுக்க தொழுகை இருக்காது. படிக்க போன அந்த பீரியடு முழுக்க 15 வயசுக்கு மேலே தொழுகையே இருக்காது. அப்போ திருமணமான ஒரு சில வருஷங்கள் சிலருக்கு தொழுகை இருக்காது. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலங்கள், அந்த காலங்கள் இபாதத்தே இருக்காது. ஆனால் கேட்டால் சொல்லுவாங்க நாங்கள் முஸ்லீம் சொல்லுவாங்க. அப்போ முஸ்லீம் என்ற அத்தாரிட்டி எப்போ பரிபூர்ணமாகும்னா, ஈமான் என்ற அந்த நம்பிக்கை இருந்தால் மட்டுமல்ல, ஈமான் என்ற நம்பிக்கையின் வெளிப்பாடு என்னன்னா அவரிடத்தில் நல்ல அமல்கள் இருப்பது. இப்போ நல்ல அமலை செய்யணும்னா ஈமான் பரிபூர்ணமாகுமா? ஆகாது. துல்கர்னைன் என்ன புரிய வைக்கிறாங்கன்னா, மன் ஆமன, ஈமான் கொண்டு, அது மாத்திரம் பத்தாது, வஅமில ஸாலிஹன், அல்லாஹும் ரசூலும் எதை கடமையாக்கினார்களோ அந்த விஷயங்களை அவர்கள் பரிபூர்ணமாக செய்வது. ஃபலஹு, அப்படி செய்தால் ஜஸாஅனில் ஹுஸ்னா, ஜஸான்னு சொன்னால் கூலி, அல் ஹுஸ்னான்னு அழகான, இப்போ அழகான கூலி கிடைக்கும். அப்போ துல்கர்னைன் இங்கே கூலின்ற வார்த்தை பயன்படுத்தலை, கூலிகளில் எது அழகானதோ அது கிடைக்கும். கூலிகளில் உயர்ந்தது என்ன? அல்லாஹ்வுடைய பொருத்தம். இப்போ 100 ரூபா நமக்கு காசு வேணுமா, அல்ல ஒரு அதிபருடைய பொருத்தம் வேணும், அவருடைய தொடர்பு நம்ம என்ன சொல்லுவோம்? 1000 ரூபா பணத்தை விட அதிபருடைய தொடர்பு முக்கியமானது. ஏன்னா அதிபருடைய தொடர்பு கிடைச்சிருச்சுன்னா அவருக்கு அந்த நாடே கிடைச்ச மாதிரி, அவருக்கு அந்த அரசாட்சி கிடைச்ச மாதிரி. அப்போ
ஜஸாங்கிறது ரெண்டு விதம். கூலிங்கிறது ஒன்று காசாக கொடுக்கலாம், அல்ல இப்படி சொல்லலாம், பணம் இல்லை ஆனால் நீ என் பேரை சொல்லுங்க போனாலும் நான் உன்னோட இருக்கிறேன், என்னுடைய அந்த அரவணைப்பு உனக்கு இருக்கும். அப்போ கூலியில் உயர்ந்த கூலி என்னென்னா நன்மையை விட அல்லாஹ்வுடைய பொருத்தம். அதனால் துஆல எப்படி கேட்கணும், சில நேரங்களில் அல்லாஹ்விடத்தில் நன்மையை கேட்பதை போல எல்லா இபாதத்துகளுக்கு பொருத்தத்தை கொடுப்பாயாக. நம்ம சில நேரம் தொழுதா நன்மை கிடைக்குன்னு கேட்குறோம், எல்லா குர்ஆன் ஒரு இடத்துக்கு 10 நன்மை கிடைக்கணும். இது டார்கெட் முக்கியம்தான். பணம் சம்பாதிப்பது எப்படி முக்கியமோ நன்மைகளை சம்பாதிக்கணும். ஆனால் அதை விட முக்கியமானது என்னென்னா நன்மைகளை விட இறைவனின் பொருத்தம். இறைவன் நம்மை பற்றி யோசிக்கும் பொழுதோ, இறைவனின் பார்வை நம்மை விழுகின்ற பொழுது, இறைவன் நம்மை பற்றி இன்னொருட்ட பேசும்போது எப்படி ஃபீல் ஆகணும் அப்படின்னா அவன் சந்தோஷமாக நினைக்க வேண்டும், திருப்தியாக நினைக்கணும். இறை பொருத்தம்னா என்ன? அல்லாஹ் நம்மளை பற்றி திருப்தியாக பேசுறது, மலக்குகள்கிட்ட நம்மளை பற்றி திருப்தியாக பேசுறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு ஒரு நபரை பிரியப்பட்டால், ஒருத்தருடைய செயல்கள் அல்லாஹ் பிடிச்சி போச்சு, அல்லாஹ் உண்மையாக இருக்கிறாரு. இப்போ இதா அஹப்பல்லா, இப்போ அல்லாஹ் ஒரு நபரை பிரியப்பட்டால் முதல்ல ஜிப்ரீல் அழைக்க போகிறான். ஜிப்ரீல் கொண்டு சொல்லுவான், அல்லாஹ் ஜிப்ரீலே இந்த நபருடைய செயலின் காரணமாக நான் அவரை பிரியப்படுறேன், நான் அவரை நேசிக்கிறேன், அதனால் நீங்களும் அவரை நேசியுங்கள். இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நேராக வராங்க மலக்குகள்கிட்ட. மலக்குகள் மொத்தம் 2 விதம், ஒன்று உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள், இன்னொன்று வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குகள். வானத்தில் இருக்கக்கூடிய மலக்களை ஜிப்ரீல் அழைச்சி சொல்கிறாரு, எல்லா மலக்களின் தலைவராக இருக்கக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாரு, அல்லாஹ் இந்த அடியானை பிரியப்படுகிறான், நானும் பிரியப்படுகிறேன், எனவே நீங்கள் எல்லோரும் அவரை நேசியுங்கள். இப்போ மேல் வாழ்ந்தக்கூடிய மலக்குகள் பூமிக்கு வராங்க. இப்போ பூமிக்கு வந்து பூமியில் இருக்கக்கூடிய மக்களை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எல்லோரும் இன்னா நபரை பிரியப்படுங்கள். காரணம் என்ன? அல்லாஹ் பிரியப்படுகிறான், ஜிப்ரீல் பிரியப்படுகிறார், மேல் வானத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மலக்குகளும் இவர் நேசம் கொள்கிறார்கள். இப்போ நீங்களும் அவரை நேசம் கொள்ளுங்கள். அதனால தான் அல்லாஹ்வுடைய உதவி அவருக்கு நேரடியாக கிடைக்கிறது. மலக்குகள் அவரை பிரச்சனையிலிருந்து பாதுகாக்கிறாங்க அல்லாஹ்வுடைய அனுமதியோடு. அல்லாஹ்வுடைய அனுமதியோடு அவருக்கு எல்லா விதமான ஆபத்துகள் நீங்குது. அல்லாஹ்வுடைய அனுமதியோடு கேவலத்திட்டு பாதுகாக்கப்படுறார். ஏன்? அல்லாஹ் அவரை பிரியப்பட ஆரம்பித்து விட்டார். அப்போ இந்த ஆயத்தில் என்ன விளங்கணும்னா, அல் ஜஸா அனில் ஹுஸ்னா, அழகான கூலி என்பது அல்லாஹ்வுடைய பொருத்தம் ஒரு அடியானுக்கு கிடைப்பது. நன்மையை விட அல்லாஹ்வுடைய பொருத்தம் முக்கியம். அப்போ நன்மை முக்கியம் இல்லையா? நன்மை முக்கியம்தான், அதே போல் அதோட அல்லாஹ்வுடைய பொருத்தம் முக்கியம். இப்போ அடுத்து அல்லாஹ் சொல்லுவோம், மின் அம்ரினா யுஸ்ரா. அல்லாஹ் அடுத்து சொன்னான், யார் அப்படி ஈமான் ஏற்றுக்கொண்டு நல்ல அமல்களை செய்வாரோ அவருக்கு சிறந்த கூலிகள் இருக்குது. அல்லாஹ் நகூல், நாம் விரைவில் அவருக்கு சொல்வோம், மின் அம்ரினா யுஸ்ரன், நம்முடைய காரியங்களில் இலகுவானதை நம்ம அவர் கொடுப்போம். எல்லா காரையும் சிரமப்படுத்த மாட்டோம். அதனால் துல்கர்னினுடைய பாதையில் அல்லாஹ் அதிகமான நேரங்கள் அல்லாவே நேரம் உதவி செஞ்சான். துல்கர்ன் அலைஹிஸ்ஸலாமுடைய பயம் என்னவாக இருந்துச்சுன்னா, முழு உலகத்துக்கும் பயணம் செஞ்சு எல்லா வேற்று மொழிகள் கொண்ட பிரதேசங்களில் வேற்று குணங்கள் கொண்ட மக்களுக்கு வந்து நான் எப்படி பேசுகிறது? இப்போ நம்ம ஊருக்காரங்கள்ட்ட பேசுகிறது வேறு, இப்போ கொஞ்சம் தூரம் போய் சென்னை வாசிகள்கிட்ட பேசுகிறது வேறு. ஆனால் ஒரு அரபு நாடு அது ஒரு ஆங்கிலேய நாட்டில் போய் அங்கே உள்ள மக்கள்கிட்ட அவர்கள் குணம் அறிந்து மொழி அறிந்து பேசுவது கடினம். அது இங்கே பேசுகிறத விட ஒரு மடங்கு அதிகம். ஆனால் துல்கர்னுக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டுச்சுன்னா, முழு உலகத்துக்கு பயணம் செய்யணும். முழு உலகத்துடைய அத்தனை வேற்று மொழிகள், அத்தனை வேற்று குணங்கள் எல்லாவற்றையும் கடந்து நீங்கள் அவர்களிடத்தில் அல்லாஹ்வை பற்றி பேச வேண்டும். துல்கர்ன் அலைஹிஸ்ஸலாம் இப்போ மேற்கு வாழக்கூடிய அந்த மக்கள், சூரியன் மறையக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய மக்கள், அவர்களிடத்தில் தாவத்துடைய பணியை முடித்த பிறகு யார் அல்லாஹ்வை ஏற்றார்களோ அவர்களை தங்களோடு இணைத்து கொண்டார்கள். யார் சேர என்ன செஞ்சாங்க? அவருக்கு எதிராக போர் செஞ்சு அதை சிறைபிடித்தார்கள், கொலை செய்தார்கள். இப்போ அடுத்த பயணம் தொடர்றது. சும்ம அத்பஅ சபபா, பிறகு அவர்கள் தங்களுக்கு இன்னொரு வழியை உருவாக்கினார். அப்படின்னா அந்த மேற்கிலிருந்து கிழக்கின் பக்கம் பயணம் செய்ய ஆரம்பித்தாங்க. இப்போ கிழக்குங்கிறது எப்படிப்பட்ட திசை அல்லாஹ் வர்ணிக்கிறான் குர்ஆனில். ஹத்தா இதா பலக மத்லி அஷம்ஸ், சூரியன் உதயமாகக்கூடிய இடம். இப்போ இவ்வளோ நேரம் இருந்தது எங்கே? சூரியன் மறையும் இடம். இப்போ அவங்க எங்கே போகிறாங்கன்னா சூரியன் உதயமாகக்கூடிய இடத்துக்கு போகிறாங்க. அப்போ டைரக்டாக ஆப்போசிட் சைடுக்கு வராங்க. இப்போ அங்கே வந்த சமயத்தில் வஜதஹா,
அங்கே சூரியனை பார்க்குறாங்க. தத்துலு, அது உதயமாகிறது. எங்கே உதயமாகுதுன்னா அலா கௌமின், ஒரு கூட்டத்தார்கள் இருக்கின்ற இடத்தில். அப்போ இந்த வார்த்தையில் என்ன விளங்குது அப்படின்னா, சூரியன் உதயமாகக்கூடிய இடத்தில் ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ சூரியன் உதயமாகி நமக்கு மேலே வந்த பின்னால் நமக்கு சூரியனுக்கு கனெக்ட் இருக்குது. ஆனால் இந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்னா, சூரியன் வெளியே வர்றதும் இவங்க வாழ்கிற பகுதி நெருக்கத்தில் இத்தனாயிரம் கிலோமீட்டர் தூரம் இருக்கும்போது நமக்கு என்னவா இருக்குது, வெயிலுடைய அந்த வெப்பமே கடுமையாக இருக்குது. அப்போ சூரியன் பூமிக்கு முதல் எங்கே உதயமாகின்ற திசை வரும்பொழுதோ அங்கே ஒரு கூட்டம் வாழுது அப்படின்னா, அப்போ டெம்பரேச்சர் எப்படி இருக்கும், மிக கடுமையாக யோசித்து பார்க்க முடியாத அளவிற்கு வெப்பநிலை இருக்கும். அல்லாஹ் அடுத்த வார்த்தை சொல்கிறான் பாருங்க, லம் நஜஅல் லஹும் மின் தூனிஹா சித்ரா, அந்த சூரியனை தாண்டி அவர்களுக்கென்று நாம் எந்த திரையும் ஏற்படுத்தவில்லை. சூரியனுக்கும் இப்போ இந்த வார்த்தைக்கு என்ன விளக்கம்னா, சூரியனுக்கும் அந்த மக்களுக்கு மத்தியில் எந்த திரையுமே இல்லை. ஒரு மலை இல்லை, ஒரு காட்டு பகுதி இல்லை, பெரிய பிரம்மாண்டமான சுவர் எதுவுமே இல்லை. இப்போ சூரியன் உதயமாகிறதும் அவங்க இருக்கிற பகுதி ரொம்ப நெருக்கம். அதை பிரிக்கிறதுக்கோ அதை தடுப்பதற்கோ இடையில் எந்த ஒரு திரையும் இல்லை. குர்ஆனே சொல்லுது டைரெக்டாக. அப்போ அவர்களுடைய வாழ்வு என்பது மிக மிக விசித்திரமான வாழ்வு. அறிஞர் பெருமக்கள் அந்த அவர்களுடைய வாழ்வை பற்றி சில வரலாற்று குறிப்புகள் எழுதியிருக்கிறாங்க. இப்போ கிழக்கினுடைய அந்த திசையில் வாழ்ந்த மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, இமாம் சயீத் இப்னு ஜுபைர் ரஹிமஹுல்லா அவங்க சொல்லும் போது சொன்னாங்க, அந்த மக்கள் பர்டிகுலராக சிவப்பாக இருப்பாங்களாம், சிவப்பு நிற மனிதர்கள். அதே போல் அவங்களோட ரெண்டாவது தன்மை என்னென்னா கிசார், குட்டையான மனிதர்கள். ரொம்ப ஹைட்டாக இருக்க மாட்டாங்க. குட்டை அப்படின்னா நார்மலான ஹைட்டோட ரொம்ப ரொம்ப கம்மியாக, அதில் எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. உண்மையிலே எப்படி இருந்தாங்க தத்ரூபமாக நாளைக்கு அல்லாஹ் வாழும் மறுமையில பார்க்க முடியும். ஆனால் வரலாற்று குறிப்பில் அப்போ வாழ்ந்த மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, துல்கர்னைனுடைய காலத்தில் சிவப்பு நிறத்திலும் வக்கிசாரன் குட்டை மனிதர்களாகவும் இருந்தார்கள். அதே போல் மூன்றாவது சொன்னாங்க மசாக்கினுக்கும் இல்ஹீரான், அவங்களுடைய தங்கும் இடம் எதுன்னா குகை தான். அவங்களுடைய வாழ்விடம் அப்படிங்கிறது குகை, கட்டிடங்கள் கிடையாது. அதே போல் அவங்களுடைய பிரதானமான உணவு என்னென்னா மீன். ஏன் மீன் அப்படிங்கிறது, ஏன் மீன் அவங்களுடைய உணவாக இருந்துச்சு அப்படின்னா, அவங்க பெரும்பாலான நேரத்தை கொடுத்தது தண்ணியில் தான். அறிஞர் பெருமக்கள் இன்னொரு விஷயத்தை அழகாக எழுதுகிறாங்க, ஃபைதா தலாத்தி ஷம்சு தகவரு ஃபில்மியா, அந்த எப்போ காலையில் சூரியன் உதயமாவது என்ன செய்வாங்கன்னா, எல்லாரும் போய் தண்ணியில் உள்ள உட்காந்துக்குவாங்க. கடலாக இருந்தால் கடல், ஆறு அல்லது ஏரி அல்லது வீட்லேயே தண்ணி ஊற்றி செஞ்சுருவாங்க. காட்டு பகுதி எல்லாரையும் தண்ணி ஊற்றி உட்காந்துருவாங்க. அந்த தண்ணிக்குள்ளாரே பகல் முழுக்க இருப்பாங்க. காரணம் என்னென்னா, அந்த சூரியனை விட்டும் தன்னை தற்காக்கக்கூடிய அந்த வெப்ப கதிர்களை விட்டும் காப்பாற்றக்கூடிய ஒன்று எதுவுமே இல்லை, தண்ணி மட்டும்தான். அப்போ தண்ணியிலே பகல் முழுக்க இருப்பாங்க. ஏன், வெப்பத்தினுடைய அளவு அவ்வளோ அதிகமாக இருக்கும். நம்ம இன்றைக்கி ஏர் கூலர் போடுறோம், ஏசி வைக்கிறோம். சமீபத்தில் இப்போ கடந்த இத்தனை வருஷம் இருந்ததை விட இந்த வருஷத்துடைய வெயில் அதிகம்னு சொல்கிறாங்க. நாம் என்ன செஞ்சோம், அதிகமான பேர் 190% மக்கள் பகல் நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு தன்னை ஏசிலையும் ஏறக்குள்ள வச்சுக்கிட்டாங்க. இப்போ இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு சூரியனே அதோடைய வெப்பம் அதிகமாகவும் தாங்க முடியல அப்படின்னா, அது உதிக்கின்ற இடம் என்பது மிக கடுமையான ஒரு கதிராக இருந்திருக்கும். அதனால தான் அதை சமாளிக்க முடியாமல் பகல் முழுக்க தண்ணீரையே இருப்பார்கள். எப்போ சூரியன் மறையுதோ, அவர்கள் திசை விட்டும் சூரியன் ரொம்ப தூரம் போனதற்கு பின்னால் என்ன செய்வாங்கன்னா, அந்த சூரியன் மறைவு ஏற்படும் பொழுது தான் தனக்கான வாழ்வாதாரத்தை தேட ஆரம்பிப்பார்கள். எப்படி கால்நடைகள்லாம் காலையில் போகுது வெளியே, அது மாதிரி இவங்க மாலை நேரத்தில் வெளியே போவாங்க. ஏன், அவர்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியல. இப்போ மாலை நேரத்தில் வெளியே போவாங்க, மீன் அடிப்பாங்க, மீன் வேட்டையாடுவாங்க, மற்ற தனக்கு தேவையான உணவுகளை தாராளமாக சாப்பிடுவார்கள். இதுதான் அவங்களுடைய சுருக்கமான சாராம்சம். அவங்களுடைய தோற்றம் எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய நிறம் என்ன, அவருடைய வாழ்வாதாரம் என்ன, அவருடைய தங்கும் இடம் எப்படின்னா குகைகள் தான், கட்டிடங்கள் மாதிரி கிடையாது. ஆனால் இதுக்கு முன்னாடி வாழ்ந்த சில சமுதாயங்கள்லாம் மரத்துக்கு மத்தியில் வாழ்ந்துருக்கிறாங்க, கற்களை வைத்து வீடுகளை விளமைச்சு வாழ்ந்துருக்கிறாங்க. ஆனால் இவங்க காலத்தில் கட்டிடங்கள் கிடையாது. அப்போ அதுக்கான அறிஞர் பெருமக்கள் வரலாற்று எழுதும்போது சொல்லுவாங்க, அது காரணம் என்னென்னா, கட்டிடங்கள் என்பது தாங்காது, கடுமையான விஷயத்தை என்ன செய்யாது, அது உடனே உடஞ்சிரும், அதனால் இருக்க முடியாது. இப்போ இன்றைக்கி சில
தொழில்நுட்பங்கள் வளர்ந்த பின்னால் சூரிய ஒளியை சமாளிக்கிற மாதிரியாக நாம் உருவாக்குறோம், கட்டுறோம். ஆனால் அன்றைக்கி அப்படி அந்த கலைகள் இல்லை. அப்போ அதனால் சூரியனுடைய சமாளிக்கிற அளவுக்கு அவங்க தெரிஞ்சிருக்க ஒரே விஷயம் ஆனால் தண்ணி மட்டும்தான். அதனால் அவர்கள் பெரிய வாழ்வாதார இருப்பிடங்கள் என்பது அவர்களுக்கு பொதுவாக இல்லை, கொகைகளை தவிர. பல்லா அந்த ஆயத்துடைய அடுத்த ஆயத்தில் சொல்கிறான், அந்த மக்களை பற்றி எல்லாம் சொல்லும்போது சொல்லுவோம், கதாலிக்க அஹத்துனா பிமா லதைஹி ஹுபுரா, நாம் அவர்களை பற்றி அந்த முழு செய்தியை நாம் அறிந்திருந்தோம். இப்போ நமக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இயல்பா எல்லாம் இந்தியா, பாகிஸ்தான், சைனாவில் வாழ்கிற மக்கள்லாம் நல்லா கவனிக்கிறான், அமேசான் காட்டில் இருக்கிற மக்கள்லாம் கவனிக்கிறது இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கலாம், இல்லை இயல்பாக கூட தோணலாம். ஈமான் ஏற்றுக்கணும், காபத்துல்லாங்க எவ்வளோ பெரிய இடம், மாஷா அல்லா, அங்கே பக்கத்தில் வாழ்கிறவங்க எல்லாம் ரொம்ப கவனிப்பான், அவங்க பற்றி எல்லா விஷயம் தெரியும். இது அமேசான் காடு, பெரிய பாலைவன பிரதேசங்கள், மலை ஓரங்கள் இருக்கக்கூடிய மக்களை பற்றி எல்லாருக்கும் தெரியாது அப்படின்னு யாருக்கு நினைப்பு வரக்கூடாதுங்கிறதுக்காக அல்லாஹ் 91வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், எப்படி அந்த சூரியன் உதிக்கக்கூடிய இடத்தில் நாம் அவர்களை உருவாக்கினோமோ அதே போல அவர்கள் முழுக்க முழுக்க அவர்களை பற்றி எல்லா செய்தியும் நாம் அறிந்திருந்தோம். இந்த வரலாறு படிக்குமோ யாருக்கு என்ன தோணிடக்கூடாது, என்னப்பா அல்லாஹ் இப்படி ஒரு இடத்துல போய் எங்களை வச்சுட்டானேப்பா, என்னப்பா அல்லாஹ்க்கு அக்கறை இல்லையா, அல்லாஹ் அவர்களை படைக்க வைத்ததை போல அவர்களை பற்றி அல்லாஹ் அறிந்தும் இருந்தான். அப்போ அவங்களுக்கு என்ன தேவையோ அல்லாஹ் அதை செஞ்சுட்டு தான் இருந்தான், தெரியாமல் இல்லை. இது அல்லாஹ்வுடைய அந்த ஹாலிக்குடைய பண்பு என்னன்னா, அல் ஹாலிகு அல் பாரிஉ, எல்லா ஏற்பாட்டையும் செய்வான். அதே போல் அல் முசவ்விரு, எப்படி அல்லாஹ் படைக்க தெரிஞ்சதோ அதே போல் அடுத்தடுத்த பண்புகளையும் அல்லாஹ் அடியார்களுக்கு செயல்படுத்தி காட்டுகிறான். அதனால் அந்த மக்கள் மீது அல்லாஹ்வுடைய பார்வை இருந்தது, அவர்களை பற்றி அல்லாஹ் முழுமையாக தெரிந்தும் இருந்தான். இப்போ இந்த மக்கள்கிட்ட அல்லாஹ்வுடைய தாவத்து போது இதில் யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களும் துல்கர்னைனுடைய படையில் இணைந்து கொண்டார்கள். யார் அல்லாஹ் ஏற்கவில்லையோ, இஸ்லாத்தை ஏற்கவில்லையோ அவர்களுக்கு எதிராக கடுமையான யுத்தங்கள் அது செய்யப்பட்டது. இது இரண்டாவது கூட்டம். இப்போ கிழக்கில் ஒரு கூட்டம், மேற்கில் ஒரு கூட்டம். இப்போ இந்த இரண்டு கூட்டங்களை முடிந்து மூன்றாவதாக துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் புறப்படுறாங்க. இப்போ முதல்ல மேற்குக்கு போனாங்க, அங்கே தன்னுடைய வேலையை முடிச்சு கிழக்குக்கு போனாங்க. கிழக்கில் தன்னுடைய வேலையை முடிந்த பிறகு கிழக்கிலிருந்து, அதாவது சூரியன் உதயமாகக்கூடிய இடத்திலிருந்து மீண்டும் புறப்படுறாங்க. ஹத்தா இதா பலக பைன சத்தைன், சத் அப்படின்னா மலை, பெரும் மலை, மலை குன்றுகள் சொல்லுவாங்க. உதாரணம் ரெண்டு மலைகள் இருக்கும், அது மத்தியில் சில நேரம் கனவாக இருக்கும், வேறு சில ஸ்ட்ரக்சர்களில் அந்த மத்தியில் மக்கள் வாழ்வார்கள், சில காடுகள் இருக்கும். இப்போ ரெண்டு மலைகளுக்கு மத்தியில் எல்லா விஷயமும் இருக்கும். சில நேரம் மனிதர்கள் இருப்பாங்க, சில நேரம் தண்ணி ஓடும், சில நேரம் காடுகளும் இருக்கும். இப்போ உலகத்தை நம்முடைய அந்த உலக புவியியல் சார்ந்து படிக்கும்போது இந்த விஷயம் நமக்கு தெளிவாக புரியும். அப்போ பைன சத்தை, இரண்டு மலைகளை அடையும் பொழுது வஜத மின் தூணிகா, அந்த இரண்டு மலைகளுக்கு மத்தியில் ஒரு கூட்டத்தை பெற்றுக்கொண்டார்கள். அப்போ துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாமுடைய மூன்றாவது பணியாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றது, அந்த இரு மலைகளுக்கு மத்தியில் ஒரு கூட்டம், லா யகாதூன் யஃப்கஹூன கௌலா. அல்லாஹ் அந்த கூட்டத்தை பற்றி அறிமுகப்படுத்தும் போதே சொல்கிற வார்த்தை என்னென்னா, அவர்களுக்கு என்ன பேசுகிறோங்கிறதே புரியாது, எந்த பேச்சும் விளங்காது, அவங்க பேசுறதும் மற்றவங்களுக்கு புரியாது. ஆனால் மனிதர்கள் தான். ஒரு சலால் சொன்னாங்க, இவங்க யார்? அவங்க சொன்னாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய அவர்களுடைய தண்டு வடத்தம், அதாவது அவர்கள் சார்ந்து மட்டுமே படைக்கப்பட்டவர்கள். அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து அல்ல, இந்த ஒரு ஆணுடைய பகுதியிலிருந்து படைக்கப்பட்ட ஒரு படைப்பு, ஆனால் மனிதர்கள் தான். இன்னொரு சலால் சொன்னாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு சில பிள்ளைகள் இருந்தாங்க, சில மகன்கள் இருந்தாங்க. அப்படி ஒரு மகனுடைய சந்ததியில் வந்தவர்கள் தான் இந்த கூட்டம் யஜூஜ் மஜூஜ். அவங்க பேர் என்ன? யஜூஜ். குர்ஆன் சொல்கிற பேர் யஜூஜ் மஜூஜ். இப்போ
இப்போ வரலாற்றை பொறுத்த வரைக்கும் பொதுவாக 90% சரியாக இருக்கலாம், தவறாமல் இருக்கலாம். ஆக மொத்தத்தில் குர்ஆன் சொல்ல சர்டிஃபிகேட் என்ன அப்படின்னா அவர்களால் பேச்சு விளங்க முடியாது. இப்போ நீங்கள் என்கிட்ட சண்டைக்கு வரீங்க, என் கருத்தை கேட்குறீங்க, நான் ஒரு விஷயம் தவறு நினச்சிட்டு கேட்குறீங்கன்னா நான் பதில் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுது. ஆனால் அவங்க எப்படின்னா யார் பேசினாலும் புரியாது. முதல்ல யாருடைய பேச்சையும் புரிந்து கொள்ள மாட்டாங்க, புரிகின்ற தன்மை கிடையாது. அதனால் இயல்பாக எப்படி இருப்பாங்கன்னா கல் பஹாயிம், விலங்குகள் மாதிரி இருப்பாங்க, வெறிபடுத்த விலங்குகளை போல இருப்பாங்க, சேட்டை பண்ணுறது. இன்னுமே கூட சில திரைப்படங்கள் அது மாதிரியான கூட்டத்தை காட்டுறாங்க. தத்ரூபமாக இல்லைனாலுமே கூட யூதனுடைய சதி என்னென்னா இவங்களும் அவங்க ஆள் அப்படிங்கிறனால அது மாதிரி கூட்டத்தை காட்டுறாங்க. விலங்குகள் மாதிரி, கால்நடைகள் மாதிரி, ஆனால் மனிதர்கள் தான். இப்போ இந்த கூட்டத்தை கடக்கின்ற நேரத்தில் அந்த கணவாய், 2 மலைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கணவாய், அதில் அவங்க வாழ்கிறாங்க. அதை விட்டு தூரமாக இருக்கக்கூடிய மக்கள் துல்கர்னைட்ட வராங்க. வந்து சொன்னாங்க இது மாதிரி காலு யாதல் கர்னைன் இன்ன யஜூஜ வ மஜூஜ், 2 மலைகளுக்கு மத்தியில் யஜூஜ் மஜூஜ் கோத்திரம் இருக்குது. அவர்கள் முஃப்ஸிதூன ஃபில் அர்த், பூமியில் பெரிய அலச்சாட்டி செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? என்ன விவசாயம் செஞ்சு வச்சாலும் எல்லா தாவரத்தையும் வீணாக்கி விட்டுறாங்க, எரிச்சு போடுறாங்க, பூமியில் பெரிய குழப்பம் பண்ணுறாங்க, சில கொலைகள் பண்ணுறாங்க, சந்ததியின் குழந்தைகள் அறுக்கிறாங்க. இப்போ ஒரு வெறிபிடித்த ஒரு கூட்டத்தை போல யஜூஜ் மஜூஜ் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ஏதாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. முதல்ல இப்படி தான் துல்கர்னைன் அந்த சம்பவம் கேஸ் வருது, விளக்கு வருது. சொல்லிட்டு மக்கள் சொன்னாங்க ஃபஹல் நஜஅலு லக ஹர்ஜன், நீங்கள் எங்களை சும்மா செய்ய வேணாம். அந்த மக்கள் சொல்கிற வார்த்தை, நீங்கள் சும்மா செய்ய வேணாம், நாங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய பண உதவி பண்ணுறோம். எதுக்காக? அன் தஜஅல பைனனா வ பைனகும் சத்தா, அந்த 2 மலைகளுக்கு மத்தியில் வாழக்கூடிய அந்த யஜூஜ் மஜூஜுக்கும் எங்களுக்கு மத்தியில் ஒரு தடுப்பு ஏற்படுத்துங்கள். அப்படி ஒரு உதவி செய்யறதுக்காக நாங்கள் காசு கூட தரோம், சும்மா செய்ய வேணாம். இப்போ இந்த ஆயத்தில் ஆரம்பம் வளரக்கூடிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா யஜூஜ் மஜூஜ் என்பவர்கள் உலகில் குழப்பத்தை ஏற்படுத்திய ஒரு கூட்டம், மிக கொடூரமானவர்கள். வரலாற்று பார்வையிலையும் சரி, குர்ஆன் பார்வையிலையும் சரி. இப்போ இந்த ஒரு முறையீடு வச்ச உடனே துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்ன வார்த்தையை பாரு, கால மா மக்கன்னி ஃபீஹி ரப்பி ஹைருன். சில நேரங்களில் நம்மனால ஒருத்தருக்கு கூலி வாங்காமல் உதவி செய்ய முடியும், என்ன செய்யணும்? தாராளமாக செய்யணும். துல்கர்னைன் சொன்ன வார்த்தை என்னென்னா, நீங்கள் எதை எனக்கு சம்பளமாக கூலியாக தரேன்னு சொன்னீங்களோ அதை விட சிறந்த ஒன்றை அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கிறார், அதனால் உங்கள் கூலி எனக்கு தேவையில்லை. இதான் வார்த்தை. இவ்வளோதான் சொன்னாங்க. இந்த வார்த்தையில் 2 விஷயத்தை விளக்கணும். அறிஞர்கள் நமக்கு உணர்த்தக்கூடிய 2 விஷயம். ஒன்று என்னென்னா, நாம் எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும், நாம் எவ்வளோ பெரிய பணம் படைத்தவராக இருந்தாலும், இதற்கு பதிலாக இதுக்கு ஒரு கூலி வாங்கிக்கிட்டுப்பான்னு யாராவது சொன்னாங்கன்னா நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, அது என்ன, இது என்ன, என்ன யார் தெரியாமல் நீ கேவலப்படுத்துறியா, உடனே நான் செஞ்சால் என்ன ஆயிர போகிறேன், செய்ய மாட்டேனா, நீ இது உன் காசு தான் பெருசாக, அது மாதிரி கேவலப்படுத்தக்கூடாது. அது இயல்பு. எதிர்த்தரக்கூடிய இயல்பு என்னென்னா இது மாதிரி உதவி செய்யுங்க, நாங்கள் ஏதாவது தரேன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை நீங்கள் கூலி எதிர்பார்க்காத மக்களாக இருந்தால் என்ன செய்யக்கூடாது? அவங்கள அதுக்காக வேண்டிய அவங்க திட்டக்கூடாது, ப்ளேம் பண்ணக்கூடாது. இவங்க சொன்ன சிம்பிளான வார்த்தை என்னென்னா, உங்கள்கிட்ட எதை தரேன்னு சொல்கிறீங்களோ அதை விட சிறந்த ஒன்று நல்லா எனக்கு கொடுத்துட்டான். என்ன கொடுத்துருந்தான்? உங்கள் உலகத்தையும் ஆளக்கூடிய அரசாட்சி கொடுத்துருந்தான். அப்போ அடுத்த வார்த்தை துல்கர்னைன் என்ன சொல்கிறாங்க? ஃபஅஈனூனி பிகுவத்தி, நீங்கள் எனக்கு கூலி கொடுக்க வேணாம், ஆனால் ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. அஈனூனி, எனக்கு உதவுங்கள், பிகுவத்தின், உங்கள் சக்தியை கொண்டு உதவுங்கள், மேன் பவர் கொடுங்க. நீங்கள் பொருளாதாரம் கொடுக்க அவசியம் இல்லை, பொருளாதாரங்கள் லட்சம் இருக்குது, நீங்கள் கொடுக்குற கூலி எங்களுக்கு தான் வாழ்வாதாரம் கிடையாது. ஆனால் உங்களுடைய மேன் பவர் தேவை. எதுக்குன்னு சொன்னால் அஜ்அல் பைனக்கும் வ பைனஹும் ரதுமா, உங்களுக்கும் அந்த யஜூஜ் மஜூஜுக்கும் மத்தியில் ஒரு திரையை ஏற்படுத்துவதற்கு என்ன தேவை? ஒரு மேன் பவர் தேவை. உதாரணமாக அதுக்கு என்ன கட்ட போகிறோமோ, என்ன செய்ய போகிறோமோ, அந்த பொருட்களை சுமந்து போவதற்கும் அந்த வேலையை செய்வதற்கும் ஆட்கள் தேவை.
இப்போ இந்த ஆயத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் படிப்படியாக என்ன விளங்கணும் அப்படின்னா, சில நேரங்களில் பொருளாதாரம் மாத்திரம் நாம் தீனுக்காக கொடுப்பது பத்தாது. என்ன செய்யணும்? களப்பணியாக உடல் உழைப்பையும் கொடுக்கணும். அல்லது பொருளாதாரம் கொடுக்கின்ற ஒரு கூட்டம் இருக்குமே, ஏனால் களப்பணி செய்யக்கூடிய கூட்டத்தை உருவாக்கணும். அப்போ தான் ஒரு வேலையை நீங்கள் கரெக்டாக செய்ய முடியும். உதாரணமாக ஸ்கூல் கட்டணும் அப்படின்னா எல்லாரும் கோடி கோடியே காசு வச்சுக்கிறான், கையில் கட்ட முடியுமா? முடியாது. அப்போ அதை எடுத்து செய்யக்கூடிய ஒரு ஃபீல்டு ஒர்க் டீம் தேவை. தாவத்துடைய வேலையில் அல்லாஹ்வுடைய பாதையில் கிளம்புறதுக்கு லட்ச லட்சமாக காசு கொடுக்க தயார். ஆனால் அந்த வேலை இறங்கி மக்களுக்கு மத்தியில் கொண்டு சேர்ப்பதற்கு என்ன தேவை? களப்பணி, ஃபீல்டு ஒர்க் பண்ண தேவை. அது மாதிரி எல்லா பணிகளுமே, மஹல்லாவுடைய பணிகள், சமூகம் சார்ந்த பணிகள், ரெண்டு விஷயத்தை விளங்கணும். ஒன்று, பொருளாதாரம் எப்படி அவசியமோ, ஐநூனி பிகுவத்தின் மேன் பவர், களப்பணி செய்யக்கூடிய மக்கள் தேவை. அப்போ தான் உங்களுடைய கருத்தை நீங்கள் முழுமையாக கொண்டு போய் சேர்க்க முடியும். இந்த ஆயத்தில் இன்னொரு அழகான படிப்பினை என்ன அப்படின்னா, எந்த சமுதாயம் ஒரு விஷயத்தை தேவை என்று நினைக்கிறதோ அவர்களுக்கு இலவசமாக அதை கொடுப்பதாக இருந்தால் கூட அவர்களுக்கு அதன் முக்கியத்துவம் புரியும்படியாக அவர்களுக்கு நீங்கள் சில படிப்பணியை செய்யணும். உதாரணமாக, இந்த துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய படையை மட்டுமே பயன்படுத்தி அவங்களுக்கு எதிராக வேலை செய்யலாம். ஆனால் இவங்களுக்கு அந்த அக்கறை வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நீங்கள் கூட இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால் ஒரு ஊரில் ஒரு பிரச்சனை அப்படின்னா நாங்கள் பார்த்து நீங்கள் ஒதுங்கின்னு சொல்லக்கூடாது, நீங்களும் கூட இல்லைங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்கள், தெரிஞ்சுக்கோங்க. அப்போ ஒரு வளாகத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க இல்லாமல் நான் சரி செஞ்சிருவேன், இல்லை, அவர்களையும் உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் சிரமம் பிரச்சனை என்பது என்னன்னு தெரிய வரும். உதாரணம், வீட்டுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, பொதுவாகவே வீட்டில் பிள்ளைங்கள்லாம் இருப்பாங்க. ஸ்கூலில் ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா பிள்ளைங்கன்னு சொல்லுவாங்க, இது மாதிரி பிரச்சனையா அத்தாட்டி அம்மாட்ட சொல்லி நாம் என்ன செய்வோம்னா உடனே பிள்ளைகளை விட்டுட்டு நாம் மட்டும் போய் பேசுவோம். அது கூடாது. சில நேரத்தில் அவங்கள கூட வைக்கணும். சைக்காலஜியில் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ தான் என்ன ஸ்ட்ரகிள் ஆகுதோ அதை அவர் கண் கூட பார்ப்பாங்க. அடுத்து இது மாதிரி நடக்கக்கூடாது என்பதை தெரிந்து கொள்வார்கள். சில சைக்காலஜிகள் அடிப்படை என்ன சொல்கிறாங்கன்னா, தந்தைமார்கள் சில நேரம் தான் வேலை செய்யக்கூடிய இடத்திற்கு பிள்ளை அழைத்து செல்லுங்கள், அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது அவங்களுக்கு தெரிய வரும். அப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு, என்ன உணர்த்துறாங்க அப்படின்னா, நாங்கள் செஞ்சிடறோம், ஆனால் அவங்களுடைய உதவி, மேன் பவருடைய உதவி தேவை. எதுக்குன்னா, இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்ற சிறந்த நாளைக்கு உங்களுக்கு தெரியணும். வந்தாங்க, ஒரு படம் வந்தாங்க, நாங்கள் இது மாதிரி ஹெல்ப் பண்ணுங்கன்னா எதை பண்ணிட்டு போயிட்டாங்க, பரவாயில்லைங்க, அப்படி இல்லை. உண்மையில் உங்களுக்கு உதவி செய்தவர்கள் எவ்வளோ வழியோடும் முயற்சியோடும் செய்தார்கள் என்பதை உங்களுக்கு புரியணும். அதனால் அவங்க அந்த ஒரு படையை கேட்குறாங்க. சரி, அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. சரி, நாங்கள் அவங்க என்னமோ செய்கிறோம், ஆனால் எங்களை இனிமேல் அவங்க எதுவும் தொந்தரவும் செய்யக்கூடாது. இப்போ யஜூஜுக்கு எதிராக துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் திட்டங்களை தீட்டி விட்டு அல்லாஹ் அடுத்த ஆயத்தில் சொல்கிற 96வது வசனத்தில் முதல்ல சொன்ன வார்த்தை என்னென்னா, ஆத்தூனு ஜுபருல் ஹதீர், இரும்பு பாலங்களை கொண்டு வாங்க. இரும்பு பாலங்கள். அப்போ இரும்பு பாலங்கள் இருக்கவும் தான் கொண்டு வர சொல்லியிருக்கிறாங்க. இல்லை என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல வாய்ப்பு இல்லை. அதனால் இந்த இரும்பு கலைகள்லாம் இப்போ தான் வந்துச்சு, நாங்கள் கண்டுபிடிச்சோன்னு சொல்கிற சில பேர்லாம் அதெல்லாம் போய் குர்ஆனுடைய பார்வையில் சில கலைகள் அது ஆரம்ப காலம் முதற்கொண்டே மனிதனுக்கு எல்லாம் அறிவித்து கொடுத்துருந்தான். காலங்கள் மாற மாற என்னவாச்சுன்னா அந்த கலை பரிணாமம் அடைஞ்சது. அது ஒரு கலையாக, அது மக்களுக்கு மத்தியில் ஒரு ஆர்வமாக, ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் கலையாக உருவாக்கி தவிர, இப்போ இரும்பு பாலங்கள் என்பது இருந்ததின் காரணமாகத்தான் துல்கர்னைனுடைய வார்த்தை என்னென்னா, இரும்பு பாலங்களை கொண்டு வாருங்கள். எதற்காக கொண்டு வரணும்? இப்போ அதை உணர்த்துறாங்க. ஹத்தா இதா சாவா பைன சதஃபைனி, ரெண்டாவது சொன்னாங்க, அந்த பாலத்தை கொண்டு வந்த பின்னால் அந்த இரு மலைகளுக்கு மத்தியில் சரிக்கு சமமாக நம்ம போடுறோம். அதாவது ரெண்டு மலை இப்படி இருக்குது அப்படின்னா அவங்க மேல பகுதி அடைக்கிறாங்க. ஏன்னா அவங்க மேலே ஏறி வரக்கூடாது என்பதற்காக அவங்க செய்யக்கூடிய வேலை இதான் பிளான். இப்போ அவங்க சொன்னாங்க, ரெண்டு மலைக்கு மத்தியில் நான் எப்போ நான் பாலத்தை மேலே போடுறேனோ நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, ஆல உன்ஃபுஹு, அதை நெருப்புகளை கொண்டு ஊதுங்கள். ஃபுல்லாக அந்த போடப்பட்ட நெருப்பு பாலங்களை, அந்த இரும்பு பாலங்களை ஃபுல்லாக நெருப்பால் அதை உருக்குங்கள். அது என்ன ஆகும்னா திரவ மாதிரி ஆகும். அந்த நேரத்தில் நீங்கள் எதை ஊற்றுனாலுமே அது உள்வாங்கிக்கும். தஃப்சீரில் எழுதுகிறாங்க,
ஹத்தா இதா ஜஅலஹு நாரன் கால ஆதூனி உஃப்ரிக் அலைஹி கத்ரா. எப்போ நெருப்பை வச்சு இந்த பாலத்தை மேலே இரும்பு வச்சுட்டாங்க, நெருப்பை வைத்து அவர்கள் புகட்டுகிறார்கள். அந்த நெருப்பை எரிக்கும் பொழுது கால சொன்னாங்க ஆதூனி உஃப்ரிக் அலைஹி கத்ரன், செம்பலாக உருக்கப்பட்ட அந்த திரவத்தை ஊற்றுறாங்க. இதுக்கான ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கணும், அது எடுக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த அந்த செம்பினுடைய அந்த உருக்கப்பட்ட அந்த இதை அதை முழுக்க முழுக்க மேலே ஊற்றுறாங்க. இப்போ முழுக்க அந்த 2 மலைகளுக்கு மேலே பாலம் வைக்கப்பட்டாச்சு. அந்த பாலத்தை எடுக்க முடியாத மாதிரி செம்பினுடைய அந்த உருக்கப்பட்ட திரவம் ஊற்றப்பட்டாது. இதனால் முழுக்க முழுக்க காய்ந்து யாரும் எட்டி பார்க்க முடியாத அளவிற்கு, வெளியே வர முடியாத அளவிற்கு அது அடைக்கப்பட்டு விட்டது. ஃபமஸ்தஉ, அவர்கள் சக்தி பெறவில்லை. இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னா இரவு தூங்கும்போது நடக்குது. கால் எஞ்சி பார்க்குறாங்க யஜூஜ் மஜூஜ், மேலே ஃபுல்லாக போட்டு டாப் மூடிட்டாங்க. இப்போ அவங்களால அந்த 2 மலையை கடந்து உலகத்துக்கு மேலே வர முடியாது. ஃபமஸ்தஉ, அவங்க சக்தி பெறவில்லை. ஐயதுஹருஹு, அதை தாண்டி வெளியே வருவதற்கும், ஃபமஸ்ததஉ லஹு நகபா, அந்த இரும்பு பாலங்களை துளையிடுவதற்கும், ஓட்டை போடுவதற்கு சக்தி பெறலை. ரெண்டுமே முடியலை. ஒன்று வெளியே வரவும் முடியல, ஓட்டை போடவும் முடியல. இந்த விஷயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் சொன்னான், ஆல ஹாதா ரஹ்மத்தும் மிர் ரப்பி, இது என்னுடைய ஆச்சரியமான விஷயம் அல்ல, இது என்னுடைய பெரிய சக்தி அல்ல. செஞ்சதில் யார்? ரஹ்மத்தும் மிர் ரப்பி, இது என்னுடைய இறைவனின் அருள். அப்போ எவ்வளோ பெரிய சேவை செஞ்சாலுமே, எவ்வளோ பெரிய நிறுவனம் நடத்துகிறோம், எவ்வளோ பெரிய சேவைகள் செய்கிறோம், எவ்வளோ பெரிய உம்மத்திற்கு பெரிய விஷயத்தை நடத்தினாலுமே கூட ஒரு மனிதனின் கடைசி என்னவாக இருக்கணும் அப்படின்னா, அதான் ரஹ்மத்துல் மிர் ரப்பி, இது ஏதோ ஏன் திறமையில் மட்டும் செய்யலை, அல்லாஹுடைய அருளை கொண்டு செய்யப்பட்ட விஷயம். ஒரு முஃமினுக்கு ஒரு முஃமின் அல்லாதவருக்குமான வார்த்தை வித்தியாசம் என்னென்னா, ஒரு முஃமின் அல்லாதவன் எல்லா தருணத்திலேயும் தன்னுடைய திறமை என்று நம்புவான். ஆனால் ஒரு முஃமின் எல்லாவற்றையும் செய்துவிட்டு, எல்லாவற்றையும் உருவாக்கிவிட்டு, ஏதோ அல்லாஹுடைய ரஹ்மத்தை கொண்டு நடந்தது என்று சொல்வான். இப்போ ஹாதா ரஹ்மத்துல் மிர் ரப்பி. அடுத்த வார்த்தை சொன்னாங்க, ஃபைதா ஜாஅ வஅது ரப்பி, என்னுடைய இறைவனின் வாக்குறுதி வந்து விட்டால், அதாவது எப்போ அல்லாஹ்வுடைய கட்டளை வருமோ, கியாமத் சமீபத்தில் வருமோ, ஜஅலஹு தக்கா, இந்த இரும்புகளின் மலைகளை எல்லாம் அல்லாஹ் சுக்குநூறாக ஆக்கி விடுவான். தக்கன் என்ற வார்த்தை எதுக்கு சொல்லுவாங்கன்னா, ஒரு மலை இங்கே இருக்குது, இது சரிக்கு சமமான பூமி, இந்த மலையை அடித்து உடைச்சி இந்த பூமிக்கு ஏற்ற மாதிரி சரிக்கு சமமாக மாற்றக்கூடிய விஷயத்துக்கு பேர் தக்குன். ஒரு இடத்துல ஒன்று முகடு உயரமாக இருந்துச்சு, அதை அடித்து உடைத்து சுக்குநூறாக மாற்றி மற்ற இடம் எப்படி சமமாக இருக்குதோ அதே மாதிரி இதை சமப்படுத்தி விட்டால் அதற்கு பேர் தான் தக்கா. அப்போ அல்லாஹும் அந்த மலையையும் அந்த இரும்பையும் எல்லாம் அல்லாஹ் அடித்து உடைத்து சரிக்கு சமமாக ஒரு நாள் மாற்றுவான். அன்று அவர்கள் வெளியே வந்து விடுவார்கள். ஒகான வாது ரப்பி ஹக்கா, இதுதான் என்னுடைய இறைவனுடைய சத்திய, என்னுடைய இறைவனின் வாக்குறுதி மிக சத்தியமானதாக இருக்கிறது. ஒரு நாள் அது நடந்தே தீரும். ஒரு நாள் அல்லாஹுடைய கட்டளையின்படி அந்த இரும்பு பாலம் உடைக்கப்படும், மலை உடைக்கப்படும், யஜூஜ் மஜூஜ் வெளியே வருவார்கள் என்பதை அடுத்த ஆயத்துகள் நமக்கு தெளிவாக சொன்னது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்தில் அடுத்த ஆயத்தையும் பார்த்துவிட்டு யஜூஜ் மஜூஜுடைய அதிகப்படியான வரலாற்று தரவுகள், அதே போல் ஹதீஸினுடைய ஆதாரங்கள், இன்னும் அவர்களை பற்றி ஒரு சில விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த ஆயத்தினுடைய கடைசியில் சொல்லி முடித்தோம் அப்படின்னா அடுத்த பார்ட் சூரா காஃபினுடைய கடைசி ஆயத்துக்கு நாம் இன்ஷா அல்லாஹ் சென்று விடலாம். ரஹ்மான் நம் அனைவருக்கும் இது போன்ற சம்பவங்கள், படிப்பினைகள் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்வில் எல்லா இடங்களிலும் நேர்வழியோடும் நேர்த்தி சிந்தனையோடும் அல்லாஹ் வழிகாட்டு தந்து புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.